நான் ஏன் கடவுளை வேண்டுறேன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ இன்ட்ரோ வீடியோ எடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணி திருப்பி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரியா வரமாட்டேங்குது. ஸோ இதான் கடைசி இன்ட்ரோவா இருக்கணும். அதனால கடவுளை வேண்டுறேன். பிள்ளையாரே முந்திட்டாண்டி நம்ம மகன் குழந்தை வேணும். ஸோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரகாஷ். வெல்கம் டு பிரகாஷ் கண்டென்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்த ஒரு வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ என்னன்னா, நம்ம பசங்களோட வந்து ஒரு ட்ரிப் வந்து ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். அந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆயிடுச்சு. இவனுக்கிட்ட மாரடிச்சு எனக்கு உயிரே போயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து இங்கேருந்து கிளம்புறோம். அது எங்கன்னா கோனா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸுக்கு தான் நம்ம பசங்களோட அங்கே போய் ஃபன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் அப்படியே கண்டினியூவாக வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. இப்போ எதுக்கு நான் நின்று பேசிகிட்டு இருக்கேன்னா, அவனுக்கு முன்னாடி போய் நான் நின்று பேச முடியாது. என்னை கலாய்ச்சி தள்ளுருவானுங்க. அதனால சரியாக இன்ட்ரோவும் இருக்காது. ஸோ அதனால் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரோ இங்கேயே கொடுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து முதல்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குரூப்பில் வந்து மொத்தம் 7 பேர். அந்த 7 பேரில் முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தசையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள். வெள்ளை உழுவாய்வன். எங்கே போனாலும் லேட்டாக வர்றது, எங்கே போனாலும் திங்கிறது. ஆனால் குரூப் லீடரு. எங்கே போனாலும் இவர் அட்வைஸை கேட்டு தான் எல்லாம் போகிறது. ஒரு மாதிரி ஜாலியான கேரக்டரு, நல்ல பையன். ஆனால் வெளில உழுவ நாங்கள் இவரை வந்து கூப்பிட்றதே வந்து பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் கூப்பிடுவோம். ரொம்ப ஃபேவரட்டான கேரக்டர் எங்கள் கேங்கில். இவர் தான் கேங் லீடரு. கூட்டமே என்ன டான்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் மனசு மாறுறதுக்குள்ள அண்ணனை அள்ளி தூக்கி அமர்க்கலப்படுத்துக்கடா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நவீன் கிருஷ்ணன். இவன் பேர் வந்து நவீன் கிருஷ்ணன். இவனை வந்து நாங்கள் ஷார்ட்டாக வந்து கிச்சனா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவோம். அது ஏன்னு எங்களுக்கு தெரியல. நாங்கள் ஸ்கூல்லேருந்து அப்படியே பழக்கி வந்துட்டோம். நல்லா படிக்கிற பையன். பீச்சில் வந்து கடை வச்சுருக்கான். மாதம் வந்து ஒரு 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஐடிலேருந்து யாராவது பார்த்துக்கிங்க. இவன் வீட்டுக்கு வந்து ரைடு போங்க. ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்கள் வீட்டை சோதனை போடணும். என்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து யாரை சொல்கிறது, அப்துல். நான் இங்க இல்ல. ஐயோ, என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. அப்துல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற பையன். ஸ்கூல் ஃபர்ஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அவன். வீட்டில் வந்து பர்மிஷன் கேட்டு தான் எங்கேயுமே வெளியே போவான் இவன். அந்தளவு ஒரு நல்ல பையன். ஆனால் அந்த பர்மிஷன் கேட்கறது தான் வந்து எங்களுக்கு கடுப்பாகவே இருக்கும். ஸ்விம்மிங் பூல் போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூட்டா கூட அதுக்கு வந்து மூஞ்ச கழுவுவான், அதை கழுவுவான். நம்ம போகிற இடமும் என்ன சொல்லுவாங்களே, நம்ம போகிற இடமும் தெரியக்கூடாது, வர்ற தடமும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் போயிட்டு அங்கேருந்து குளிச்சுட்டு வந்துட்டா மூஞ்செல்லாம் வந்து அப்படியே பிரைட் ஆகிடுமா. அதனால இவர் வீட்டிலேருந்தே மூஞ்செல்லாம் சோப் போட்டு கழுவிட்டு இவர் அம்மாட்ட வந்து காட்டிட்டு, நான் வந்து பிரைட்டாக போகிறேன், பிரைட்டாக தான் திருப்பி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லாமல் சொல்கிறாராம். அதனால ஃபேஸ் அப்படி வாஷ் பண்ணுவார். பல்ல வந்து விளக்கி அப்படி ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கேரக்டர் இவன். ஓகே, இவன் ஒரு மாதிரி கேரக்டர். இவன் நல்லா படிக்கிற பையன். ஓகே, இவ்வளவு நேரம் நீ பேசுற பேச்சிலேயே இப்ப சொன்னதுதான் ரொம்ப ஆறுதலா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுதர்சன். இவன் வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா டைம்னா இவன்கிட்ட தான் கத்துக்கணும். நம்மலாம் என்னன்னா 5 மணிக்கு ட்ரிப்பு போலாம் அப்படின்னு சொன்னா இவன் 4:45 அங்க நிப்பான். எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். ஏன்னா ட்ரிப்பு மேல பையனுக்கு அவ்வளோ ஆசை. அதனால இவன் வந்து ஷார்ப்பா டைமுக்கு வந்துடுவான். நல்ல பையன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாராயணன். இவன் பேர் நாராயணன் இல்லை, இவன் பேர் வந்து விக்கி. நாங்கெல்லாம் வந்து இவனை நாராயணா சொல்லி கூப்பிடுவோம். அது ஏன்னு வீடியோவில் சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. அது நான் ஃபியூச்சரில் மேபி சொல்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் அப்புறமா ரிவீல் பண்ணுறேன். இவன் தான் கேங்லேயே ஃபன்னு. எவ்வளோ அடித்தாலும் தாங்குவான், எவ்வளோ கலாய்ச்சாலும் வாங்குவான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இவன். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஆனால் அவன் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம கூட ஜாயின் பண்ணல. இருந்தாலும் அவனை பற்றி பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். டேய் நந்தா, நீ பார்க்குறேன்னா உனக்கு தான் இந்த வீடியோ. என்னன்னா, ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி அந்த டேட்டில் போகலான்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொன்னான். சரி, நான் வந்து அடுத்த மாதம் தான் இந்த ட்ரிப்பை வந்து போட்டது. 8ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரிப்பு வந்து போட்டது.
அதாவது இது வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் மாதம் ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரிப்பு போகலான்னு சொல்லி போட்டது. இவன் வந்து என்ன சொன்னான்னா, இல்லை செப்டம்பர் வந்து நான் மதுரைக்கு போகிறேன், எப்போ 8ஆம் தேதியோ 7ஆம் தேதியோ அந்த டேட்டில் ஏதோ சொன்னான். இல்லை நான் அப்போ ஃப்ரீ இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ ஸ்டார்டிங்லேயே போட மாட்டான்னு 1ஆம் தேதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். அப்புறம் பசங்கள்லாம் சொன்னான்னு, பசங்களில் இவன் சுதர்சன் வந்து என்னை மாற்றி விட்டான். நான் வந்து 1ஆம் தேதி வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். எல்லாரும் 1ஆம் தேதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தது. எல்லாம் ஓகே. சுதர்சன் வந்து என்கிட்ட ஒன்று சொன்னான், ஏன் மச்சான் 1ஆம் தேதி போகிறோம், நாளன்னைக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு வந்து தேதி வந்து 17, நாளைக்கு 18ஆம் தேதி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிளானை மாற்றி விட்டு, நான் இவனுங்களுக்கு எல்லாருக்கும் மறுபடியும் ஃபோன் பண்ணி சொல்லி, டேய் நம்ம வந்து 1ஆம் தேதி போல் நாளன்னைக்கே வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி, அவனுங்களும் சரி மந்த்து எண்டாக போகுது, காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு மனசாக எல்லாம் ஒத்துக்கிட்டு சரி வாங்க இருக்கிறத வச்சு வாங்க போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் மீன்ஸ் நாளைக்கு கிளம்புறோம். இவனால வந்து மொத்த பிளான் வந்து சுதர்சனால மொத்த பிளானும் வந்து மாறி நாளைக்கு போற மாதிரி ஆகி போச்சு. ஸோ இப்போ இந்த மாறுறதால இவர் வந்து இவன் வந்துடுவான்னு தான் நான் நினைச்சேன். ஆனால் இவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து கோயிலுக்கு போறேன், நந்தாவை சொல்லிட்டு இருக்கேன். இவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து கோயிலுக்கு போறேன் குடும்பத்தோட, அதனால வர முடியாது அப்படின்னு சொல்றான். அவன் சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும், எங்க குரூப்புக்கு தெரியும். ஆனா அவன் மட்டும் கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அது ஏன்னு சொல்லி தெரியல. சரி ஓகே, அடுத்த ட்ரிப்ல அவனை ஜாயின் பண்ணி கூப்பிட்டு போவோம். ஸோ அவனும் ஒரு ஜாலியான கேரக்டர் தான். எவ்வளோ கலாய்ச்சாலும் அடித்தாலும் நல்லா பஞ்சிங் பேக் மாதிரி இருப்பான். அடிச்சு வாங்கிட்டே இருப்பான். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கேங்கு. சாரி மாமா. ஸோ இதை தாண்டி பாயோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் சொன்ன தஸ்திகரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர்கிட்ட இருக்கானுங்க. அவனுக்கு நான் நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்கானுங்க. அது யாருலாம் சொல்லி அங்கே போய் பார்ப்போம். அது யாருன்னு சொல்லி எனக்குமே தெரியாது. ஸோ இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து நான் வந்து எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன். அங்கே போய் என்னால் பேச முடியாது. நான் அப்படியே கண்டினியூவாக எடுத்துகிட்டு போகிறது தான். அதுக்குள்ளே ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான். நவீன் கிச்சனா தான் ஃபோன் பண்ணுறான். இருங்க என்னன்னு பேசுவோம். என்னடா சொல்கிறா? பண்றேன் இல்ல அது ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆகும். சொல்லு என்னென்ன சொல்றான் பாருங்க. நாளைக்கு வரல. என்னது? நாளைக்கு நான் வரல. எதுக்கு? இல்ல இப்பதான் நியூரோ ட்ரீட்மெண்ட் ஒண்ணு எடுத்துருவீங்க. அடங்க டேய், என்னடா நானும் நீ கேக்குற குஷியில ஓகேன்ட்டேன். இப்பதான் யோசிக்கிறேன். காலைல மாத்திரை போடும்போது தான் ஞாபகம் வந்தது. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. டேய் என்னடா வெறுப்பேத்துற? நம்பிக்கை எல்லாம் நீ பாய வேணா கேளு. சும்மா தான் வர போற, சும்மா வந்து உட்கார போற, என்ன பெரிய ஆக்டிவிட்டி பண்ண போற நீங்க? வெயிலு தலையில கீட்டு இறங்கி அதேதான் பாவம். நம்ம காலையில தான்டா போறோம், விடிய காத்தால போறோம். அங்க என்ன உனக்கு ஹீட்டு? விட மாட்டேன். வாய்ப்பே இல்ல மச்சான். உனக்கு நீ செத்துட்டுனா கூட நான் வந்து உன்னை உன் பாடியை நீ செத்துட்டுனா கூட நான் உன் பாடியை தூக்கின்னு வந்து வீட்டுல ஒப்படைச்சிட்டு போறேன்டா. ஊர்ல 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. பூமா 6 மாசத்துல கல்யாணம் வச்சிருக்கிறேன். இல்லடா வரல. டேய் வாடா. நீ அபசகுணமா பேசுற. உடம்புல இருக்கு ஃபுல்லா தலையில பேசுறேன். உன்னை யாரா ஜிம்முக்குலாம் போக சொன்னது? உனக்கு இருக்கிறதே 4 எலும்பு. அதான் தப்பு பண்ணிட்டேன். ஒண்ணு நீ வந்து ஃபுல்லா சாப்பிட்டு வெயிட் ஏற்றிட்டு போயிருக்கணும். உன் பாடியில ஸ்ட்ரென்த்தே இல்ல, நீ எல்லாம் எதுக்கு ஜிம்முக்கு போற? புரியல. அதத்தான் எல்லாரும் சொல்றாங்க. அதத்தான் நானும் சொல்றேன். பாடியில ஏதாவது ஸ்ட்ரென்த் ஏத்திட்டு நீ ஜிம்முக்கு போனோம். எதுவுமே இல்லாம ஜிம்முக்கு போயிட்டா உனக்கு. ஆமாடா, இதெல்லாம் வந்து எங்கேயோ போற கட்டட்டு. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். போய் எடு, நானா வேட்டாக்கிறேன். ஓகேவா? நீ வந்து என் பின்னாடி உட்காந்துக்க, வீடியோ மட்டும் எடுத்துனுவான்.
வீடியோ மட்டும்தான். வீடியோ மட்டும் எடுத்துனுவான், உனக்கு வேற எந்த வேலையும் இல்லை. வீடியோ மட்டும் எடுத்துனுவான், உன்னை அழுகாம குழுங்காம நான் கூட்டு வந்து விட்டுறேன். சரியா? ஓகே டன். நான் சொல்லலை, இந்த மாதிரி தான் பண்ணுவானுங்க. எப்படியோ அவனை பேசி ஒரு வழியாக ஒத்துக்க வச்சுட்டேன். ஏதோ மெடிக்கல் இஷ்யூன்றான். சரி பரவாயில்ல, நீ ஏதோ பண்ண வேணாம், சும்மா கூட வந்துட்டு அப்படியே நானே உன்னை பத்திரமா கூட்டு போய் விட்றேன்டா அப்படின்னு சொல்லி ஏதோ சமாளித்து ஒத்துக்க வச்சுருக்கேன். நாளைக்கு காலைல வரையும் அந்த நாய் முடிவு மாறாமல் இருக்கணும். ஏன்னா ஏன் இவ்வளோ டார்ச்சர் பண்ணனா, அந்த ஒரு ட்ரிப்பு வந்து நல்லா இருக்கும், ரொம்ப ஃபன்னாக இருக்கும். அதனால தான் வந்து பசங்களை எல்லாரையும் கிளப்பி இவ்வளோ டார்ச்சர் பண்ணி கூப்பிட்டு போகிறேன். ஸோ அதனால தான், வேறு ஒன்றுமே இல்லை. ட்ரிப்பு வந்து நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த இது. ஸோ நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோ ஒரு வீடியோ லென்த்தாக இருந்ததுன்னா ஒரு 3 வீடியோவோ 4 வீடியோவோ வந்து அப்லோட் பண்ணுறேன். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம பசங்க எல்லாத்தையும் இனிமேல் நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. இது வரையும் ஃபோட்டோவில் பார்த்துருந்தீங்க, இனிமேல் லைவாக பார்ப்பீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நாளைக்கு காலைல உங்களை மீட் பண்ணுறேன். பாய். The next day. இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா சுதர்சன் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நேற்று கால் பண்ணான், என் வீட்டுக்கு வந்துடா சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே, அவன் ரொண்டி நான் ரொண்டி தான் இருந்தாலும் அப்படியே சேர்ந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு இப்போ அவன் வீட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். சரி அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். A few moments later. மச்சான் ஹாய் சொல்லு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. சார் ஆ சார் அங்க பாருங்க. இவன் தொல்லையிலுமே தாக்க முடியாது. ரொம்ப கேவலமா இருக்கு. ஃப்ரேம் நல்லா இருக்கு. ஃபோன் எடுக்கல, அவனை விட்டு போயிடலாம். வானமில்ல இங்கே தான் இருக்கான், நீங்கள் சீக்கிரம் வா. நானே இப்பதான் உனக்கு கால் பண்றேன், பறக்கிறேன்ற. பறக்குறானா? எங்க பறக்குறானா? சப்ஜெக்ட் நினைக்கிறான். சரி சரி வா வா வா, சீக்கிரம் வா சீக்கிரம். டேய் கிளாஸ் எத்தனை போய் வைப்போ. எப்படி கிளாஸ் எத்தனை போய் வைக்கிறோம் தான் காசு கொடுக்கணும்ல. வீடியோவில் பீப் தான் அதிகமாக வரும், பார்த்துக்கோ. அது வந்தாலும் பார்த்துக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா இருந்துச்சு. எப்படா போனீங்க? போனே அதிகம் தானே. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல வந்து இந்த ஹீரோயின் வந்து அரைக்குறையா ஆடை போட்டது நல்லா இருந்துச்சு. அதான் அதனால ஓரளவு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சரி சரி, கட்டவே இல்லை. நீ மேட்ருக்கு வா. போன கீழே வந்தா என்னது? அவன் கீழே இன்னும் நானே டிஸ்பிளே வச்சுச்சு. பார்த்தா நல்லா இருக்கு. ஐயோ உள்ள அவளை யார் போனு கீழே ஒன்றாலும் இல்லை. போன தடவை யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சும்மா வந்து சந்தோஷம். ஏய் ஆமா அது வேற இருக்குல்ல. என்ன என்ன கட்ஜாவு அது பேர் நம்ம சார் ரியா ஆர்த்திகண்ணன். அதாவது நாங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேக் ஐடி உருவாக்கி இவரை வந்து லவ் பண்ணாரு. இங்க திரும்ப என்ன என்ன இங்க வா இங்க வா. அந்த வீடியோ வந்து இந்த வீடியோல லிங்க் பண்றேன், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது என்னது? ஆர்த்திகண்ணன் சொல்லிட்டு ஒரு இவன் தான் வந்து அந்த ஃபேக் ஐடி. இவன் ஆரம்பிச்சு இவனை ஓட்டிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் இவன் சேர்த்து நாங்க கூப்பிட்டா கூட எங்கேயும் வெளியே வர மாட்டான். ஆனா அந்த பொண்ணு கூப்பிட்டுது, அதாவது பொண்ணு இல்ல, இதோ இவன் தான் கூப்பிட்டு இருக்கான் அந்த ஃபேக் ஐடியில இருந்து. இப்ப பேசு மச்சான். இது என்ன போன் இது? ஆரம்பிக்கலாமா?
ஏய் நீ என்ன ஃபோக்கஸ் பண்ண மாதிரி தெரியல, அவன் ஃபோக்கஸ் பண்ணுறது. ரெண்டு பேரும் என்னடா ஃபோக்கஸ் பண்ணு. அவன் எங்கே ஃபோக்கஸ் பண்ண தெரியல, இல்லை அதான் எனக்கு தெரியல. ஓகேவா, ரெக்கார்ட் பண்ணல. இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடையை காட்டுறா. ஐயோ கடவுளே. மணி வந்து பார்த்தீங்கன்னா மணி நம்ம சொல்லணும் மணி 7 ஆகும் போது நம்ம வர சொன்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு வர சொன்ன எல்லாரையும் ஸ்பாட்டுக்கு. ஆனால் ஒரு நாய் என்ன காணும். நாராயணன் வந்துட்டா, சுதர்சன் வந்துட்டான், நான் வந்துட்டேன். நான் என் பேர் விக்கிடா. முடியல முடியல. என்னடா பண்றது, ஒரு ஃப்ளோல போனாலும் விட மாட்டேங்கிறான். அதான் அது வரைக்கும் கட் பண்ணி நான் புதுசில் கட் பண்ணிட்டு இப்போ புது திரும்பி சரி நாங்கள் 3 பேரும் வந்துருக்கோம். இதில் என்னன்னா யார் யார் போகிறோம், எத்தனை மணிக்கு போகிறோம், யார் கூட யார் பைக்கில் ஏறுறாங்க, யார் எவ்வளோ காசு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கொடுத்தவொடனே வந்து இன்னும் வரல. அந்த நாய் தான் கடைசியில் வரும்னு நினைக்கிறேன். அவன் யாருன்னா தத்துக்கிறான், வேறு யாரும் இல்லை. இன்னொன்று நவீனும் வரல, இன்னும் பாயும் வரல. இன்னொரு வானவில் ஒருத்தருக்கான், அவனும் ஒன்றும் வரல. வானவில் பாய் அதான் அவனுக்கு இன்னும் வரல. எங்க எல்லாரும் வந்தான், நீ மட்டும் தான் ஒன்றும் வரல. லைசன்ஸ் தண்ணி வந்தான். லைசன்ஸ் தண்ணி வரானா? சரி 6 மணிக்கு பிளான் பண்ணது, மணி வந்து 7 ஆகுது. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச பாய் இன்னொரு வாய் கக்கூசம் முக்கிட்டு போனாலும் அவன் இன்னொருத்தான் அவனுக்கு மேலே கக்கூசம் முக்கிறவன் 1 hour நார்மலாக உள்ள போகல. இதில் வெளியே வேற போகிறான். அதாவது இவட்ட ஒன்று சொன்னாங்க, பவர் பேங்கை சார்ஜ் போட்டு வச்சுருவாடா. போட்டு காட்டுறா, அவளை காட்டுறா. எங்கடா அவன், எங்கடா நவீன், எங்கடா மூக்குள்ள போய் அவன் மூக்கில் விடுறான். மாசம் ஆகிறா மாசாவா இருக்கான். நல்லா இல்லைன்றானுங்கடா கண்ணாடியை பார்த்துட்டு. அந்த ஃபால்ஸ் நல்லா இருக்குமா எப்படி? தண்ணி இருக்குங்க. இல்ல அதான் திருப்பி கொடுத்தா அது பெரிய பாளையம் போகுதா போறல நன்னா பெரிய பாளையம் அப்படியே போறோம். பெரிய பாளையம். அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல், பார்த்துருப்பீங்க. நம்ம கேங்லேயே நல்லா படிக்கிற ஒரே ஆள் ஒரு தான். அது நான் சொல்லிட்டேன் மச்சான், இன்ட்ரோ விடும் போதே உனக்கு சொல்லிட்டேன். ஆமாம், 1 நிமிஷம் ஸ்டார்டிங், 1 நிமிஷம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அவ்வளோதான். இப்போ இது வந்து மெயின் கண்டென்ட் நடுவில் போறது கிளைமேக்ஸ் எடுப்பாப்ல. அதுக்கப்புறம் வேற லெவலில் இருக்கு. நீங்களும் அவனும் மாணவனா இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்க. ஏன் அப்படி இருக்கீங்க? டேய் நீ வர்றதுக்கு முன்னாடி அப்படித்தானே பேசிட்டானுங்க. வீடியோ இப்போ எப்படி தெரியுமா இருக்கும், ஸ்டார்டிங் ஆரம்பிச்சு எண்டிங் முடிச்சா பீப்புன்னு போட்டு முடியும், அவ்வளோதான் முடிஞ்சு. இதான் கண்டென்ட்டு. ஏய் பொறுக்கி எங்கே போற? பால் கொடுக்க போறியா? யாருக்கு? சொல்லு இப்ப சொல்லு, என்ன எடுத்துக்கிட்டேன்? தெரியும் திமுகலாம் சுகர் மாத்திரை மறந்துருப்பேன். இந்தா பால் கொடுத்துட்டியாடா? நல்லாடா, கிளியரா இருக்குடா. பார்த்தீங்கன்னா எல்லா பசங்கள்லாம் வந்துட்டானுங்க. ஒன்றும் கிளம்புற மாதிரி ஐடியா இல்லை. நவீன் வந்துட்டான்டா. வா வா வா, நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். சீக்கிரமா கீழே போயிட்டு வா. மாப்பிள்ள பொண்ணு சரியா பாக்கலையா? பொண்ணு மறுபடியும் ஒரு தடவை வர சொல்றீங்களா? அப்படியா? மாப்பிள்ள தேனில இருந்து இப்போ வந்து நாங்கள் வந்து எஸ்டிஆர்ல இருக்கோம். நாங்கள் வந்து இப்போதான் இவன் குறுக்க பேசுறதே அடி வாங்கலாம். நீ திருப்பி வந்து அடி வாங்கிட்டு வர. ஜிம்முக்கு போயிட்டு வரியாண்ணா? அவ்வளவுதான், முடியல. அவ்வளோதான். பாய் ஃப்ரெண்டு வந்து 2 பேரும் வந்துட்டானுங்க. அவ்வளோதான் அவனுங்க வரலையா? கோயிலுக்கு வரலையா? அவ்வளோதான். ப்ரோ உன் பேர் என்ன ப்ரோ? அஸ்மில். என்ன பண்ற? காலேஜ் முடிக்கிறியா? ஃபர்ஸ்ட் இயர் போற. 50,000 2 ரூபா ஒட்டி போட்டு 30 மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? ஏய் இது என்னடா காஸ்டியூம்? என்னடா உம்மா கொடுக்குற? மச்சான் அப்படியே கொஞ்சம் திரும்ப இல்ல திரும்ப சொல்றேன். எவ்வளவு வேர்த்திருக்குன்னு பாருங்க.
நான் வந்து இந்த ஜர்க்கினை போன வாட்டி போட்டு வந்து தான் அவ்வளோ வேர்த்து இனிமேல் இதை போடக்கூடாதுன்னு பனியா போட்டு வந்துக்கிறேன். என்ன நல்லா இருக்கு உள்ள அவியும்பா, உள்ள நல்லா இருக்காது. உள்ள நல்லா இருக்காது, வெளியே தான் நல்லா இருக்கும். நீ பேஷண்ட் தான்டா, சுகர் வந்தவ பைல்ஸ் வந்தவ பக்காவது ஆள வாடியாது. அவன் பாடுறாடி ஃபுல்லாக கெட்டப்ப ரெடி ஆகிட்டு. சரி ஓகே, ஃபைனலாக நாங்கள் வந்து கிளம்புறோம். கோனா ஃபால்ஸுக்கு போக போகிறோம். ஓட்டு A few moments later. சொல்லு மச்சான் என்ன நடந்தது? விக்கி போறவங்க நம்பி மைலேஜ் தரத்துல வண்டி எடுத்துன்னு வர சொன்னா இன்ஸ்டான் சொல்லிய ஆரம்பிக்கவே இல்லை. என்கேடி வாசல்ல நின்றுட்டான். கரெக்டா எங்க நின்று பாரு, என்கேடி தான் நிக்கிறான். நீங்க சண்டே லீவு அப்படி தெரிஞ்சா அவங்க காட்சிக்கு ஒரு அளவே இல்லாம அவன் நின்றுறான். எங்க போய் முடிய போதும்? நான் சொன்னல மணி 8 ஆகும்டா. போதவே அப்படிதான் ஆச்சு. 8 ஆகுது. நவீன் அப்பயே சொன்னான் என்ன உச்சி வெயில கூட்டு போயிடா, நான் ஆல்ரெடி பேசுறது அப்படின்னா. டேய் வந்துச்சு ஆபீஸ். ஏய் என்ன எப்படி இருக்க? நீ ஏன்டா எப்படி இருக்க? அவ்வளவுதான் சோலி முடிச்சு. நாங்கள் மொத்தம் அவன் வண்டி பாய் வண்டி எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு சொன்னான். கடைசியில் அவன் வண்டியை எடுத்துன்னு வர மாதிரி ஆக போகுது போல. என்ன மச்சான் அவன் வண்டி எடுத்துன்னு வர போறியா? உன் வண்டி தான் எடுத்துன்னு வர போறியா? என் வண்டி எடுத்துன்னு போறது பிரச்சனை கிடையாது. கார்பெட்டர் ப்ராப்ளம் இருக்கு. அவன் ஏதோ இப்போ போய் சொன்னான், அதான் உண்மை. என் வண்டி எடுத்துன்னு போறது மேட்டர் இல்லை. என் வண்டியில பேட்டரி கிடையாது, என் வண்டியில பிரேக்கு கிடையாது, என் வண்டி சர்வீஸ் இல்லை. அது வண்டியே கிடையாது. ஆனா என் வண்டி தான் நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. அதனால இப்போ ஆல்டர்னேட்டா ஆர்னர் சொல்லியிருக்கேன். 5 வேலை வந்துட்டு இருக்கு. கால் எட்டாதா? ஆக்சுவலா நவீனுக்கு வந்து கால் எட்டாது. அவன் கீர் பைக் அவ்வளோ ஓட்டுறது கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா வர ஏ இங்க வா, இங்க வா, ஃபர்ஸ்ட் வா. ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கு, எண்டிங் எப்படி இருக்கும்? ஆனா இப்படி இது நான் எதிர்பார்க்கல. பெட்ரோல் போட்டுட்டு இருக்கானுங்க. நாராயண வண்டியை விட்டுட்டு வேற வண்டி எடுத்துட்டு வந்திருக்கானுங்க. ஐயோ ஐயோ, நாராயண வண்டி வந்து ரிப்பேர் ஆகி போச்சு. ஸோ அதனால் வேறு வண்டி பாய் வந்து ரெடி பண்ணி, நான் சொன்னேன்ல முதல்ல சொல்லியிருப்பேன், முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது எனக்கு தெரிஞ்ச 2வது வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வீடியோவில் பாய் வந்து எங்கே போனாலும் ஒரு ட்ரிப் அட்வைசர், எது நடந்தாலும் அவர் தான் பார்த்துப்பார் அப்படின்னு சொன்னால. இப்போ அதே மாதிரி தான் நடந்து போச்சு. அவரோட உதவி மூலமாக இன்னொரு வண்டியை ரெடி பண்ணி நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏண்ணா உங்கள் வண்டி என்னாச்சு? வண்டியே ஓட்ட தரல. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிட்ட? கூப்பிட்டு வந்தவன எப்படி அதிகப்படுத்துறீடா? இல்ல மச்சான் சுதர்சனே, நான் வீட்ல இருந்து வரும்போது உனக்கு தானே ஓட்டுனேன் அந்த வண்டியை. மேல குத்தா இந்த அந்த அந்த இங்க அடிக்கடியா கரெக்டா அந்த இது இருக்குல்ல மாற்ற சர்டிபிகேட் ஆச்சு தாண்டா. என்ன மச்சான் வண்டி ஆஃப் ஆகுதுன்னு கொடுக்கலாம். கேட்டா உடனே என் வண்டியை குறை சொல்லிட்டான்டா. வண்டி ஆஃப் பண்ணிட்டான். நீ ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி சரி வா வா. கல்லப்புறம் அவளை அப்பையில இருந்து பாக்குறேன், அடிச்சுட்டே வர ஏன் வண்டியை பிளான் பண்ணி பண்ணிருக்கோம். கடையை காணோம். காலி பண்ணிட்டு கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. கடையை காணோம். செங்கல்பட்டு தோட்டம் சொல்லி கடை போகிறது கிட்ட ஒரு தோல் ஒன்று வரும், அங்கே நிற்கிறோம். நாங்கள் எங்கேயுமே இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்தால் இங்கே தான் ஒரு கடையில் நிறுத்தி சாப்பிடுவோம். இப்போ வந்து அந்த கடையை வந்து காணோம். இங்கே தான் ஒரு கடை இருக்கும், ஆனால் அந்த கடையை காணோம். சரி சாப்பாடு சாப்பாடு வாங்க மாட்டீங்க. இப்போ இங்கே தான் சாப்பிட போகிறோம். கண்ணாடி கொடு. செருப்பு கொஞ்ச நேரம் சாப்பிட்ற வரைக்கும் கண்ணாடி அதிசய பிறவி. ஏய் இந்த கண்ணாடி வாங்குற கதை உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த கண்ணாடி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடை வாசலை பார்த்து அழுகுறேன், நான் கிட்ட வாங்கி கொடு வாங்கி கொடுன்னு.
ஆமா அந்த கண்ணாடி அவன் தான் வாங்கி தராமே. நான் வாட்ச் வாங்க போனேன். நாய் அப்புறமா 100 ரூபாய் அனுப்பிச்சுறான்ட்டு கேட்டு வாங்கிக்கினேன். அடிச்சுண்ணா அந்த வாங்குறது என்ன போட்டோம் அந்த கடைக்காரன் சொல்லிட்டாங்க ப்ரோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு எதுக்கு உனக்கு கண்ணாடி? சாப்பிட்றது எதுக்குடா உனக்கு கண்ணாடி? ஏண்டா சும்மாதான். தோசை வந்துகிட்டு இருக்கு. சரி நைஸ் நைஸ். எல்லாருமே நைஸ் தாங்க இருக்கோம். நைஸ்டா. சாப்பிடு சாப்பிடு. இப்போ எத்தனை? இதான் முதல் ரவுண்டு உனக்கு. சொல்லுங்க. பூரி வந்து சின்னதா இருக்கு. தெரியுது பூரி மாதிரி சின்னதா. டேய் சின்னதா இருந்தா வாங்க மாட்டேன். மிஸ்ஸா தான் வேணும் உனக்கு இல்ல. எட்டோட மஞ்சள் வசனம்னு சொல்கிறேன். கடைக்காரங்க கணக்கு போடுறாங்களோ இல்லை நாங்கள் போட்டுருவோம். 4 செட்டு பூரி. ஓகே. 8 தோசை 8 மசால் வடை 2 இட்லி. இப்போதைக்கு இவ்வளோ தான் போயிருக்கு. இதெல்லாம் இவர் நோட் பேடில் நோட் பண்ணுறாரு. நான் வந்து அவனை கேட்டேன் மச்சான், ஏன்டா அவகிட்ட அந்த மாதிரி சொல்ற, நம்ம என்னடா 1ஆம் தேதி தான்டா போறதுன்னு பிளானு, நாளான்னைக்கு எதுக்குடா மாத்தினேன்னு கேட்டா, இல்ல மச்சான் எனக்கு வந்து 1ஆம் தேதி வந்து ஒரு வேலை இருக்கு, அவன் வேற வந்து வீடியோ எடுக்கிற ஒரு இதுல இன்ட்ரெஸ்ட்ல இருக்கா, கண்டென்ட்ல இருக்கா, அவன் ஆசையை தூண்டி வீடியோ வா மச்சான் வீடியோ இருக்கு வீடியோ எடுக்கலாம், அவன் ஆசையை தூண்டி அதுல வேற நைட்டு வேற, அதுக்கு முந்தின நான் நைட்டு வேற பீச்சில் பத்துலன்ட்டு ஆசையை தூண்டி விட்டேன், ஆமாச்சா வீடியோ எடுக்கலாம், அவ்வளோ ஓகேடா, ஏன்டா இப்படிலாம் இப்படி பண்றேன்ட்டு நான் கேட்டதுக்கு அவன் சொல்றான் அந்த மாதிரி அப்படிதான் ஆசையை தூண்டினாதான் அவன் வருவான். அதே மாதிரியே நீ வந்துட்டேன். நீ வரல வர வச்சான். சும்மாதான் சொன்னேன் நான் சண்டே போயிடலான்ட்டு. இல்லடா இவன் எதை சொன்னான்டா, ஏன்டா 1ஆம் தேதி போறோம், நான் வீடியோல சொல்லியிருக்கேன் முதல்ல, ஏன்டா 1ஆம் தேதி போறோம், நாளைக்கே போகலாம் மச்சான் அப்படின்னா, சரி இருடா பசங்கள்ட்ட எல்லாம் கேட்கறேன்ட்டு, நீங்களும் ஓகே தான் சொன்னீங்க, நீயும் ஓகே சொன்னா பாய் ஓகே தான் சொன்னானுங்க, சரியா எல்லாமே யோசிக்காமலே சொல்லிட்டானுங்க ஓகே ஓகேன்னு. நானே சொல்லிட்டேன் அப்புறம் தான் யோசிக்கிறேன். ஆனா அவன் நந்தா என்ன சொன்னான் தெரியுமா, அவன் 4 வாட்டி சொன்னாடா சந்தோஷமா போயிட்டு வாங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க, சத்தியமா அவன் வைத்தறிச்சல தான் சொன்னான், அது காண்டா சொன்னான், அந்த டோன்ல தான் சொன்னான். கிளம்ப நடக்கிறேன்னு மேப் எப்படி ரூட் எப்படி இல்லை ஒரே ஸ்ட்ரீட்டா, ஒரே ஸ்ட்ரீட் கூட பால்ஸ் கீழே போனோம்ல, அடிச்சா அடி அந்த மாதிரி அடி கீழே கட்ட திருக்கி மேலே கொட்டி கட்டி நிற்பான். அதான் லொக்கேஷன் எது போய்ட்டு மேப் டிபி கூட போயிடுமா உள்ள போய் முது வலி டிபி கோட்டா பால்ஸ் அவங்க கூட வந்து போனோம். நல்லா இருந்ததுல, நல்லா இருந்தா ஆரம்பத்துல இருந்து நாராயணா மட்டும்தான் ஃப்ரேம்ல வந்து அழகா இருக்கான். அழகா இருக்கலாம் கொதிக்குது ரத்தம் கொதிக்குதா அங்க போய் இல்ல அவனுக்கு ஸ்டவ் மிச்சமாகும். டெய்லி உழைச்சிக்கிட்டே இருக்கல எல்லாம் ஒண்ணு செஞ்சாங்க. இவரு கூலி தொழிலாளி இல்ல தினக்கூலி. தினக்கூலி காலையில 12 மணிக்கு ஜொமேட்டோ ஓட்ட போவான். ஜொமேட்டோ 1 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு 1 மணிக்கு முடிச்சுட்டு எத்தனை 1 மணி 12 மணிக்கு மதியம் 1 மணி நேரம் அதுல வர காசு எடுத்துட்டு பீச்சுக்கு போயிடுவான். சரி பீச்சுக்கு போயிட்டு இதுதான் அவர் பண்ற தினக்கூலி. ஓகேவா, கண்டென்ட்லாம் இல்ல, இதான் உண்மை. நேரவா உள்ள குலா கரைக்கு நேரா பண்ண ஒரு 5 இருக்காங்க. இதெல்லாம் போட முடியாதுடா. அட பேஜில போவான் இல்ல, நீ அத நீ இப்படி இருக்க, நீ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன், திருந்திங்கடா கண்ணு திருந்திங்கடா. இந்த நாதாரி நாயினால இன்னும் எத்தனை இடத்துல நிறுத்த போறோம்னு தெரியல. கிச்சனா லெமன் ஜூஸ், கிச்சனா போய் லெமன் சோடா இருக்கான்னு கேட்டாப்ல, அந்த அண்ணன் லெமன் மட்டும் தான் இருக்கு. சத்திய சோதனை. ஐயோ பெரிய பல்பு யாரா? வேணாம் அதெல்லாம் பர்சனல், அதெல்லாம் போகக்கூடாது. அவன் பர்சன் எங்களுக்கு தெரியும்டா. ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தான், அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? ஐயோ
இன்னும் எத்தனை இடத்துல இது மாதிரி பண்ண போகிறாங்களே தெரியல. ஆனால் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அதை சொல்ல மறந்துட்டேன் நான், அதனால தான் வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது இடையில பேசுகிறேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கோனார் ஃபால்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த பிளான் வந்து ஃபுல்லாகவே மாறி இப்போது டிபி கோட்டா போகிற மாதிரி மாறி போச்சு. ஸோ ஏன்னா எனக்கு நடுவில் வந்து ஒரு பயம் ஆயிடுச்சு, நம்ம போகிற நேரம் வந்து ஃபால்ஸில் வந்து தண்ணி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் டிபி கோட்டாவும் தடாவும் போயிருக்கோம். அங்கே வந்து எந்த பயமும் இல்லாமல் தான் போனோம். ஏன்னா நாங்கள் வந்து அதை வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு தான் போனோம். ஸோ இந்த இடம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதில் வீடியோவில் பார்த்துட்டு தான் போனோம். இந்த ட்ரிப் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துக்கு போகும்போது நாங்கள் எதையுமே அதை செக் பண்ணல. சரி ஃபால்ஸ் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பாய் தான் இந்த இடத்த வந்து ரெஃபர் பண்ணால் இங்கே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கான். அதனால் எது என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த இடத்த வந்து விசாரிக்காமையே அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் நாங்கள் யூடியூப்பில் வந்து போட்டு பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு இடத்துல போயிட்டு நிற்கிற மாதிரி இருக்குது. அந்த நின்றுட்டு அப்படியே திருப்பி ரிட்டர்ன் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு கல், ஒரு பாறை மேலேருந்து தண்ணி அருவி மாதிரி போட்டுருக்கு. சும்மா லைட்டாக தான் இருக்குது. அது அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாக இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த இடத்துக்கு போகிறதே வேஸ்ட்டு. அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி போயிட்டு ஒரு கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் வருது. அதுக்கு ட்ராவல் பண்ணுறது வேஸ்ட்டு. அங்கே போய் நின்றுட்டு மட்டும்தான் வர முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா டிபி கோட்டாவுக்கு போகலாமே மறுபடியுமே, அதுவே நல்லா இருந்தது. அந்த ஸ்பாட்டே செம்மையாக இருந்தது. சரி மறுபடியும் அங்கேயே போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நாங்கள்லாம் திருப்பி அங்கேயே கிளம்பிட்டோம். ஸோ இதுதான், நீங்கள் வந்து வீடியோ வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். அதாவது எல்லோரும் வந்து பிளான் போட்டுட்டு ட்ரிப்பை போடுவானுங்க. ஆனால் எங்கள் கேங்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கே போகிறோன்ட்டு பிளானை போடுவோம். சரி வாங்க போகலாம், டைம் ஆகுது. வாங்க 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 வாங்க. மணி இப்போயே 10. அங்கே போயிட்டு ஒரு 1.5 மணி நேரம் நடக்க வேண்டியிருக்கு. எப்போ போய் சேர்றதுங்க? அதுக்கு என்ன பண்ணுறது? இரு, ஆனால் நல்லாயிருக்கும் தம்பி. தடாவும் அப்படி தான் இருந்தது. என்ன கிளியரு? தடாவும் அப்படி தான் இருந்தது. அந்த சுத்தி மார்க்கு ஸ்விமிங் பூல் அதுதான் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு. தவிர எல்லாமே கலப்பி விட்டானுங்க தண்ணியை. மற்றபடி உள்ள போகிறது நல்லா இருந்துச்சு. அதுனா காசு கொடுக்கணும் மட்டும் ஓடிடுறேன் எங்கண்ணா. 1 hour later. இதான் நாங்கள் வந்து சேர வேண்டிய இடம், டிபி கோட்டா வாட்டர் ஃபால்ஸ். வேறு எங்கேயோ பிளான் பண்ணி கடைசியில் இங்கே வந்தாச்சு. கொஞ்ச நேரத்தில் மேலே ஏற ஆரம்பிச்சிருவோம். ஒரு வண்டியில் எத்தனை ஹெல்மெட்டு? அதாவது நாங்கள் அந்த கடையில் வாங்கினது பத்தாதுன்ட்டு இங்கேயே வர. நான் இங்கே எதுவும் குரங்கலாங்கல்ல மேலே இருக்கும். ஏன்னா நாங்கள் போன வாட்டி ஒரு குரங்கிட்ட கொடுத்தோம், அந்த குரங்கு இன்னொரு குரங்கிட்ட கொடுத்துருச்சு. என்ன வாங்க? ஏய் இங்க வா, இன்னும் எவன் செலவு பண்ணாமங்கிறான். வாங்க. என்னடா போறீங்க? வாங்கடா, பொருளை பர்ச்சேஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட், அப்புறம் பார்த்துக்கலாம். உனக்கு எல்லா பொம்பளைங்க பேர் தான் ஞாபகம். நன்றாக பார், என்னையா யார் என்று தெரியவில்லை. நான் எல்லா கலர்லயும் 5 கொடுங்க. எல்லாத்துலயும் 5 இருக்கு. கரெக்ட். தோ இவன் சொன்னான்டா, எல்லாத்துலயும் 5 வாங்கினான். அண்ணா இருங்க அண்ணா, இது ஓகே. ப்ளூ கலர்ல ஒரு 2 கொடுங்க. இல்லடா சரி, நீங்களே சொல்லுங்கடா. வாங்கடா. அறிவிட்ட நாதாரிகளா. இழந்த பழம்னா குண்ணா ஒரு 8 குண்ணா.
அந்த அட்டையோட அப்படியே கொடுத்துருங்க. சரி வேற அவ்வளோதானே? அவ்வளோதானே? எவ்வளோண்ணாச்சு? டேய் எங்க எல்லாம் போறீங்க? செருப்பால அடிப்பேன். எத்தனை வியூஸ்? டேய் 100 பேர் தானே பாக்குறாங்க. எத்தனை எவ்வளோ வருது? சரி ஜிபே இருக்கா? நாங்கள் எல்லாம் போடுற குப்பையெல்லாம் மேலே போட மாட்டோம், கீழே எடுத்துட்டு வந்துடுவோம். வாங்க 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 வாங்க. வாங்க வாங்க எடுத்துட்டு வாங்க. பொருள் வாங்க மட்டும் சொல்றீங்களா? எடுத்துட்டு வா. திங்க மாட்டியா? சிப்ஸ் வாங்க விட்டது இல்லாம வண்டிக்கும் பே பண்ண விட்டானுங்க. ஐயோ இன்னும் போனோம், ஒரு 2 மணி நேரம் இருக்குமா மச்சான்? நாங்கள் போகிறோம் காட்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கணும். மச்சான் நீ போன வாட்டி வரும்போது ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சிய, ஞாபகம் இருக்கா? ஃப்ளாஷ்பேக். மச்சான் கடைசியாக நம்ம அட்வென்ச்சர் பண்ணி எவ்வளோ நாள் இருக்கும்? கடைசியாக தடை தானே போனோம். 6 மாசமாடா இருக்கும் அதுக்குள்ள. ஏய் மச்சான் அந்த சைடு வழி இருக்கா? அது என்ன ஞாபகப்படுத்துறீங்க? அக்பர் இப்பயே உள்ள போறான். இவர் ஐயோ போனோடி சரியா உயிர்ந்தாண்டா. அவ்வளோதான், லேக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் மேலே போனால் வேற லெவல் வியூ இருக்கும். நட இல்லை கூட்டம் இல்லைடா, கீழே எதுவும் வண்டி நிற்கல அவ்வளோவா. மச்சான் நம்ம போன வாட்டி வரும்போது இதை விட சீக்கிரமாகவே வந்தோம். அப்போ எவ்வளோ கூட்டம் இருந்தது, எவ்வளோ வண்டி இருந்தது கீழே. இப்போ வண்டி எவ்வளோ இருந்தது? ஒரு 4 கார் தான் நிற்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு ஸ்பாட்டை வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டு அங்கேயே வந்து குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி கிடையாது. இன்னும் கொஞ்சம் வந்து மேலே போனால் நம்ம ஸ்பாட் ஒன்று இருக்குது, அங்கே தான் வேறு லெவலு. சொல்ல முடியாது, அங்கேயே யாராக இருந்தால் இருப்பாங்க. அப்பா செம்மையாக இருக்கு பத்தியா. 3-4 கார் இருந்தது. ஏ ஆமாண்டா, இவன் வந்துடுவான்டா, வந்து கல்லுல ஒரு ஓரமா உட்காந்துப்பான்டா. அது ஏதோ ஐயே அவன் நானும் என்னடா இவன் இப்படி இருக்கான் சோகமா இருக்கான்னு பார்த்தேன். அவன் தடாலே அதே மாதிரி தான் பண்ணான். பள்ளத்துல எங்கேயோ போனா உட்காந்துருவாடா கம்முன்னு. பேசாம ஒன்று போனோம் இங்கே உட்கார வச்சு போயிடுவோமா அவனை பேசன்ட்ட. ஐயோ மேலே ஏறி போய் காட்டுறோம். எங்க ஸ்பாட் ஒன்று இருக்கு. பின்னாடி அவனை கத்துறான். எவன்டா அது? பயந்து வரியாடா? ஏய் அப்படியே வந்திருக்கலாம். ஓகே இந்த இடமும் நல்லா தான் இருக்கு. ஆனால் இதை விட மேலே பயங்கரமா இருக்கும். முடியல சொல்றிய முயற்சி பண்ணியா பண்ணணும்யா. கிளைமேட்டை நம்பி வந்தோம், தண்ணி ஓடுது. தண்ணி இருக்காதுன்னு நினைச்சேன் நான், நல்ல வேலை இருக்கு. ட்ரெக்கிங் சுமார் ஒரு 4-5 கிலோமீட்டர் பண்ணணும். ஏய் நம்ம ஏறுறதுனால அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு 2 கிலோமீட்டர் தான், 2 கிலோமீட்டர் கம்மி தான். ட்ரெக்கிங்ல நடந்து வந்தது 2 கிலோமீட்டர். சில யூடியூப்ல சொல்லுவாங்க ட்ரெக்கிங் 10 நிமிஷத்துல வந்துடும். அதெல்லாம் அது இவனை மாதிரி பாடி வச்சிருந்தீங்கன்னா சத்தியமா முடியாது. ஏறி போயிட்டானுங்க, ஒரு 4 பேர் ஏறி போயிட்டானுங்களா? 4 பேர் ஏறி போயிட்டானுங்க மேலே.
என்னடா போயிட்டீங்கன்னு பார்த்தா உட்காந்துருக்கீங்க? டேய் டேய் பாரு எல்லாம் இங்கதான் இருக்குதுங்க. கிட்டத்தட்ட வந்துட்டோம். மச்சான் ஃபைனலா நம்ம வந்துட்டோம் இந்த இடத்துக்கு. இதான் நான் சொன்ன அந்த பிளேஸு செம்மையாக இருக்கும். ஓகே இப்போ பேசுறதுலாம் டைமில் அந்த டயரில் ட்ரெஸ்ஸை ஊற்றி கூட குளிக்க வேண்டியதான். A few moments later. ஃபோன் ஏடா இதே பேர் தானே அவங்க அப்துல். ஃபோன் ஏடா இன்னிக்குள்ள இறங்கிட்டோம். அப்துல் சீக்கிரம் இறங்க, பெரிய வாரணம் ஆயிரும். சூர்யான்னு நினப்பு. பாரு எப்படி வர்றாரு, அதே ஸ்டைலு. சார் நீங்க என்ன பண்றீங்க? நடந்து வரீங்களா? ஆகட்டுண்டா தம்பி ராஜா நடராஜா மெதுவா பொங்கையா. வாங்க வாங்க. அதென்ன உள்ள வந்து ஆத்துல பயிர அப்படி குடிச்சா கால் தாண்டி போவோம். அப்படியே வரேன். பாட்டு போடுங்க. ஏய் செம்மையா இருக்குடா, செம்மையா இருக்கு. வந்துட்டியா ஐயா, வந்துட்டியா? சொன்ன மாதிரியே வந்துட்டியப்பா. வியூ நல்லா இருக்குல்ல? ஓ அழகே ஓ இவை அழகே ஐயோ பாட்டு பாடுனா. என்னை பத்தி ஒரு பாட்டு பாடலாம்னு நினைச்சா காப்பி ஆடு குடுக்கறாமா அந்த நாய். அங்க பாருங்க. ஏ ஜாலி புடி புடி அவள புடி. இஷ்டப்பட்டு நீ இஷ்டப்பட்டா சுகம். அந்த செல்லத்தை கூட்டிட்டு வாங்கடா. ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்க போறோம். இழந்த பழம் சாப்பிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வைப் பண்ண போறோம். என்னடா பிடிச்சிருக்கா? இடம் எப்படா இருக்கு? சூப்பரா இருக்கு. அப்புறம் ஜாலியா இருக்கு, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன். நாங்கள் வந்த டைம் வரை இங்கே யாருமே இல்லை. செம்மையாக இருக்குது. நாங்கள் எங்கள் கேங் மட்டும் தான் இருக்கீங்க. டேய் 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 சத்தியமா நீ பண்ணுறது நியாயமா? அங்கேயே நின்று யாருக்கும் கொடுக்காம அங்கேயே சாப்பிட்டுங்கிறான். ஐயோ செம்மையாக இருக்குது இந்த வியூ. அப்படியே மேலே பாருங்க. ஆனால் அந்த சைடு போகும்போது அங்கே போகும்போதே அந்த பாறை வந்து கீழே வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாக இருக்குது. டேய் சும்மா இருங்கடா, இழந்த பழம் தரமாட்டேன். பாட்டு போட்டுட்டு இருக்கோம். குரங்கு மேல இருந்து வருது. எல்லாம் பேக்க ஒண்ணா சேர்த்து வச்சு மேல துணியை கட்டி போட்டு விட்டுரு. காப்பி ஆடு குடுக்கறாமா அந்த நாய். வேற எதிரா எடுத்துன்னு போச்சு. பேக்ல கட்டறேன்னு பாத்துடா. இந்த குரங்கு தொல்லை தாங்க முடியல. அவன் ஒன்னும் வானத்துல இருந்து குதிச்சு வந்த தேவதூதன் இல்ல, நம்மள மாதிரி சராசரி மனுஷன் தான். ஆனா அவன் பாசத்துல 10 தாய்க்கு சமம், பலத்துல 100 யானைக்கு சமம், வீரத்துல 1000 வேங்கைக்கு சமம், விவேகத்துல 1,00,000 சாணைக்கியனுக்கு சமம். அவன் எங்களுக்கு வேணும் ஐயா. குறுக்கு இந்த கௌசிக் கொண்டான். ஐயோ போச்சே, எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? மக்களே இங்க பாருங்க, நாராயணா வந்து இந்த வந்து கிச்சனா வந்து கள்ள தூக்கி வச்சிட்டான். இல்ல ரத்தம் வந்தது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ சரியா தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ரத்த காவு ஆகி போச்சு. இவர் அடுத்து எழுதி பாக்குறாரு யாருக்குன்னா நம்ம சுதர்சனுக்கு. இந்த ரெண்டுத்தையும் பண்ணது நம்ம நவீன் கிருஷ்ணன்.
பண்ணிட்டே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேசுறான். நாராயணா என்னதான் இருந்தாலும் அப்படி பண்ணிருக்கூடாது, தப்புடாது. பத்தியா ஐயோ இதை விட்டனே, இவன் கல்லா ரிவர்ஸ்லேயே வந்து இவன் அடிச்சது. தண்ணி நாங்கள் போட்ட குப்பையெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம், அங்கே இருக்குது, போட்டோ எடு மச்சான். அங்கே வச்சிருக்கோம், போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவோம். எது புரியல? போட்டோ எடு பார்க்க எப்படி இருக்கு. ஃபோட்டோ எடுக்கலாம். ஏன் அது அடிப்பட்டதை பார்க்க போறியா? அது ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் தெரில, வெளியே தெரியலையா? தெரில இல்லை பட்டு ரத்தம் வந்துடுறா. பத்தியா நான் போடவே இல்லைன்ட்டாடா, கல்லே நான் போடலன்ட்டான். சாட்சிக்கு இருக்காரு பாத்துக்க. கல்லே இல்ல போ. காலை பூச்சி ஒரு கள்ளத்துக்கு அடிச்சா லப்பர் இல்லடா தம்பி அது. சரி உர்றா, நீ அடிக்கலப்பா, நீ கள்ளத்துக்கு அடிக்கலடா, இவனுக்கு யாரும் பார்க்கலடா. கல்லு தான் அடிச்சது. ஆமா கல்லு தானே எல்லாத்துக்கு அடிச்சது. கள்ளத்துக்கு அடிச்சு விளாண்டு 2 பேருக்கு ரத்த காலு கிழிச்சிச்சுடா. அதுக்கெல்லாம் காரணம் இவன் தான். உங்க வன்மத்தை கமெண்ட்ல கக்குங்க. 1 hour later. இந்த அழகான ஸ்பாட்டை விட்டு கிளம்புறோம். பேண்ட் சர்வம் முக்கடா, ஜர்க்கின் பைக் சைக்கிளா இருக்கு. பாய் டிபி கோட்டா. என் வண்டி சாவி இருக்கு, பஸ் இருக்கு. எல்லாம் எடுத்துட்டீங்களா பாருங்க. வா ஓகே கிளம்புவோம். இந்த அப்துல் நாய் ஏதோ காட்டிலே வாழ்ந்த மாதிரி அது மேலே கூட்டு போயிட்டு திருப்பி இறக்கி இங்கே இந்த சைடு கூப்பிட்டு வரோம். நாங்கள் வந்த வழி தான், யார் முதல்ல போகிறாங்களோ அவங்கள தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த நாய் காட்டிலே வாழ்ந்த மாதிரி நான் இப்படி வந்த வழியில் அப்படி இறங்கி அப்படி கூட்டு போய் திருப்பி நாங்கள் கீழே இறங்கி இப்படி வரோம். ஐயோ ஏற்கனவே டயர்டாக இருக்குது, இதில் இவன் வேற டயர்டாகிறான். ஆடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும் வர்றேன். தோடா அது ஏறினா முடிஞ்சிடும். நாங்கள் எடுத்துகிட்டு போன குப்பையெல்லாம் அதெல்லாம் நான் காட்டாத அந்த பேக்கில் சுருட்டி திருப்பி எடுத்துன்னு வந்து கீழே போட்டுருவோம். மேலே வந்து எக்கச்சக்கமான குப்பை இருந்தது. யாராவது அம்மையை வராங்கன்னா தயவுசெய்து இது மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க, அங்கே போடாதீங்க. என்ன நான் சொல்கிறேன், இதெல்லாம் பற்றி அப்துல் தான் வந்து கருத்துள்ள ஊசி போடுவான். நீ வந்து அந்த அளவு சரிப்பட்டு வர மாட்டேன். ஏன்னா தயவு செஞ்சு மேலே இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. அவ்வளோ பிளாஸ்டிக் இருந்தது அங்கே, அவ்வளோ பிளாஸ்டிக் கேன்ஸு, சரக்கு பாட்டிலு எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் வரீங்க, என்ஜாய் பண்ணுவீங்க, தப்பு இல்லை. போட்ட குப்பையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க தயவுசெய்து. என்னடா சிரிக்கிற? பூமரா அமுகு டுமுகு அமால் டுமால்.